விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, தேர்தல் பத்திரம் அப்படின்ற விஷயம் கடந்த ஒரு மாதமாகவே பாஜகவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2017 பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் மாதிரி கொண்டு வராங்க, எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்குமே யார் வேணாலும், எந்த தனி கட்சிக்கு வேணாலும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நிதி அப்படின்றத தரலாம். அவங்களுடைய ரகசியம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது ரகசியம் காக்கப்படும், வெளியில் விடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு 2017 ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. 2018 அந்த ஸ்கீம் எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா எதிர்க்கட்சிகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் அப்படின்றத போடுறாங்க. ஸோ இந்த கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த்ல உச்சநீதிமன்றம் அதிரடியாக அந்த எலக்ட்ரோ பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற நடைமுறையை ரத்து பண்ணதோட மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம்ன்றது போயிருக்கு, யார் யார் கொடுத்துருக்கா, எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸை உடனடியாக பார்த்தோன்னா எஸ்பிஐ வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எஸ்பிஐயை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் ஆகும், ஸோ ஜூன் 30 வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் உச்சநீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, உடனடியாக மார்ச் 15 தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கணும். தேர்தல் ஆணையம் அந்த டீட்டெயில்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க அஃபீஷியல் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கராரா சொன்னதுனால எஸ்பிஐ வேற வழியே இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் அப்படின்றத தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையமும் நேத்தே பார்த்தோம் அப்படின்னா அப்லோடும் பண்ணிட்டாங்க. பட் இதுல மேஜர் ஷாக்கு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பானி மாட்டுவாரு, அதானி மாட்டுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே இதுல கிடையாது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட 1386 கோடி ரூபாய் அப்படின்றது இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா நிதி கொடுத்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம சாண்டியாகோ மார்டின் அப்படின்னே சொல்லலாம். சாண்டியாகோ மார்டினா யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. லாட்ரி கிங் அப்படின்னு இவரை சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பார்த்தோம் அப்படின்னா 1386 கோடி ரூபாய் அப்படின்றத தேர்தல் பத்திரத்தின் மூலமா கொடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் தான் இருக்காரு அப்படின்றத ரொம்ப பெரிய விவாதம், ரொம்ப பெரிய சலசலப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இவர் நிதி கொடுத்தது வந்து இவ்வளோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய கம்பெனி இருக்கு இல்லையா, இவருடைய கம்பெனியில் இடி ரைட் அப்படின்னு சொல்லி நடக்குது. அந்த இடி ரைட் நடந்த ஒரு 15 நாளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றத ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காரு. அது எந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. என்னப்பா நீ வந்துட்டு அதான் நீதிமன்றமே வந்து சொல்லிட்டாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் அப்லோட் பண்ணியாச்சு, அப்படியே எந்த கட்சிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்துக்கு விபூதி அடிக்க பார்த்திருக்காங்க. ஸோ 2 பட்டியலாக கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் அப்படின்றது வந்திருக்கு, எந்த தேதியில வந்திருக்கு அப்படின்றத ஒரு பட்டியலாகவும், இன்னொரு பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா யார் யார் வாங்கியிருக்கா, எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ இது 2யுமே மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பட் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பரை கொடுக்காம விட்டுருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17ஆம் தேதிக்குள்ள அந்த நம்பரையும் நீங்க கொடுக்கணும், ஏன்னா அந்த நம்பரை கொடுத்தாதான் யார் கொடுத்துருக்கா, யாருக்கு கொடுத்துருக்கான்றது தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எஸ்பிஐக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெடு மாதிரி விதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி எண்ட் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க பண்ண பல விஷயங்கள் குட்டு வெளிப்பட போது 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாண்டியாகோ மார்டின் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்தது ஏன்பா இப்படி வந்துட்டு சர்ச்சையை கிளப்புது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசம்பர் மாசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய நிறுவனத்துல ஒரு இடி ரைட் அப்படின்றத நடத்துறாங்க 23 டிசம்பர் 2021. ஸோ அப்படி அந்த இடி ரைட் அப்படின்றத நடத்தின ஒரு 15 நாள் கழிச்சு 300 கோடி ரூபாய் பணம் அப்படின்றது தேர்தல் பத்திரத்தின் மூலியமா போகுது. அதுக்கப்புறமா கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பத்திரத்தின் மூலியமா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போய்கிட்டே இருக்கு. அது பாஜக தான் அப்படின்னு சொல்லி 90% இருந்தாலும் கூட அந்த நம்பர் இல்லாததுனால எஸ்பிஐ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த நம்பர் தராததுனால பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சிக்கின பாஜகவை 100% சிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த நம்பரை உச்சநீதிமன்றம் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனால மாட்டினதுனால தான் இவர் வந்துட்டு வேற வழி இல்லாமல் பாஜகலேயே சேர்ந்திருக்காரு. அவருடைய பையனான ஜோஸ் சார்லஸும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாஜகல தான் மெம்பராக இருக்காரு. அப்பா மகன் 2 பேருமே பாஜக மெம்பராக இருக்கும்போது வேற எந்த கட்சிக்கு போயிட்டு தேர்தல் பத்திரத்தின் மூலமா நிதி அப்படின்றத தரப்போறாங்க. ஸோ பாஜகவுக்கு அம்பானி அதானி அள்ளி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாண்டியாகோ மார்டின் அள்ளி கொடுத்துருக்குது அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பரபரப்புக்கு அடுத்த பரபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 953 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா நிதி அப்படின்றத கொடுத்து செகண்ட் பிளேஸ்ல
பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மேட்டர் கிடையாது. பட் அப்படி 983 கோடி ரூபாய் நிதி கொடுத்த ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதான் மறுபடியும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு, பூகம்பமா வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி 983 கோடி ரூபாய் நிதி கொடுத்த நிறுவனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சார்பில் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு திட்டம், ஆயில் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதை நிறுவக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றத இந்தியா சார்பில் மங்கோலியாவில் ஆரம்பிக்கிறதுக்கான அப்ரூவல் அப்படின்றது அந்த மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மும்பை புல்லட் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த மும்பை புல்லட் ட்ரெயினுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டுமான பணிகள் அப்படின்றதும் இந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் அப்படின்றதுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அப்போ ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று இடி ரைடு அனுப்புவீங்க, இடி ரைடு அனுப்பி அவங்கள்ட்ட பயம் காட்டி பணம் அப்படின்றத வாங்குவீங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யார் பணம் தராங்களோ அவங்களுக்கு ஃபேவரான விஷயம், அதாவது நாட்டில் போடக்கூடிய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, டெண்டராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பணம் வந்துட்டு எங்கள் கட்சிக்கு தேர்தல் நிதி தராங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய டெண்டர்ன்றதை தூக்கி கொடுப்போம் அப்படின்றதான் பாஜகவினுடைய நிலைப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேமிங் நிறுவனத்தில் ஆரம்பிச்சு மில்க் ஷேக் நிறுவனம் வரைக்கும் எக்கச்சக்கமான நிறுவனங்கள் பல கட்சிகளுக்கு பணம் அப்படின்றத அள்ளி கொட்டியிருக்காங்க. இதுல பாஜக மட்டுமே கிடையாது, பாஜக இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, டிஎம்கே இருக்கு. பட் மேஜர் ரோல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாஜக தான் பிளே பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு அதிகமான அளவு பணம் அப்படின்றத வாங்கி கூச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தில் ஒட்டு மொத்தமாக 2019 2024 வரைக்கும் 22,217 தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது வாங்கப்பட்டிருக்கு. அதில் 22,030 பத்திரங்கள் அப்படின்றது பணமாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த பணமாக மாற்றணும் அப்படின்னா அந்த தேர்தல் பத்திரம் கொடுக்கப்பட்ட 15 நாளுக்குள்ள பணமாக மாற்றணும். அப்படி மாற்றலை அப்படின்னா அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் பத்திரம் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்களோ அது பிரதமருடைய பொது நிவாரண நிதிக்கு போயிடும். அப்படி 187 பத்திரங்களுடைய அமௌண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா பிரதமருடைய பொது நிவாரண நிதிக்கு போயிருக்கு. அதாவது அந்த 15 நாள் இடைவெளியில் அதை பணமாக மாற்றாததுனால. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு மத்தியில் இந்த 2 நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய விவாதம் அப்படின்றத கிளப்பிருந்துச்சு, பல உயிர்களை காவு வாங்கிருந்துச்சு. அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய வேதாந்தா நிறுவனமும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தேர்தல் பத்திரம் மூலியமா. ஸோ இன்னும் கன்ஃபார்மாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க பாஜக கொடுத்தாங்களா, காங்கிரஸுக்கு கொடுத்தாங்களா, டிஎம்கே கொடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் குட்டு வெளிப்படல. பட் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வெளிப்பட்டிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம பார்த்த நிறுவனங்களே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பணம் அப்படின்றத வாரி இறைச்சிருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கு. இன்னும் 2 நாள்ல எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கெடு கொடுத்துருக்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளான்னைக்கு இதை விட இன்னும் ஷாக்கிங்கான நியூஸஸ்லாம் வரதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சட்ட ஆலோசகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இன்னொரு வைரலான ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப அருவருத்தக்க ஒரு விஷயம், இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை 100% அப்படின்னு சொல்லி சொன்னாலும் புல்வாமா தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த புல்வாமா அட்டாக் அப்படின்றத நம்ம யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டோம். பட் அப்படி அந்த புல்வாமா அட்டாக்கை பண்ண பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் கூட பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நிதி அப்படின்றது வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாகிஸ்தானே நமக்கு ஆகாது, பாகிஸ்தான் தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இல்லை எதிர்கட்சியா யாருக்கு பணம் அப்படின்றது போயிருக்கு அப்படின்றது தெரியல. பட் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனங்கள் கூட இங்கே தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இன்னும் ரொம்ப பெரிய சலசலப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் குட்டு வெளிப்படுறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு. யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த கட்சிகள் வாங்கியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் இவருக்கு தான் கொடுத்தாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இடி ரைட் நடத்தின அடுத்த 2-3 நாள்ல பல நிறுவனங்கள் பல கார்பரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியது பாஜக தான் அப்படின்றதுனால இடி ரைட் நடத்தி அதுக்கப்புறமா தேர்தல் பத்திரங்கள் வாங்கின நிறுவனங்கள் எல்லாமே பாஜகவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ பாண்ட் இருக்கு இல்லையா, தேர்தல் பத்திரத்துக்கு மத்திய அரசாங்கம் தடையும் விதிச்சிருக்காங்க. முன்னாடி நடந்த இந்த குற்றச்சாட்டு அப்படின்றதுல இன்னும் பெரிய பெரிய தலைகள்லாம் அடிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, யாருக்கு எவ்வளோ கொடுத்தா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிப்பட போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.